ஆளுநராக இருக்கக்கூடிய கவர்னர் அவர்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு, நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு, திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னெல்லாம் வருத்தப்படுவது உண்டு. பேசட்டும், அவர் பேச பேச தான் நமக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகுது. அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடலை, தீர்மானமே போடலை. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும், ஆளுநர் உரையை நாங்கள் கொடுப்போம். அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும், அதையும் பார்க்கணும், அதை மக்கள் பார்க்கணும். நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவுசெய்து கவர்னரை மாற்றாதீங்க, அவரே இருக்கட்டும். இதுதான் உண்மை.